அல்லாஹும்ம சய்யிபன் ஆஃபியா, நல்ல மழையா ஆக்கியா அல்லாஹ், எனக்கு எதிரான மழையா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இது எனக்கு கெடுதியாக ஆக்காம கொஞ்சம் சுற்றுப்புறத்தில் மற்ற திசைக்கு திருப்பு என்று அடிமைத்தனமாக கேட்க வேண்டுமே ஒழிய உனக்கு அதிகார தோரணையில கேட்கக்கூடாது. என்ன மழையா அல்ல ஒரே பேரு, எப்ப பாரு நான் வெளியிறங்க கொள்ள மழை போறது, நான் அல்ல, நான் அப்படித்தான் செய்வேன், நீ யார் அடிமை, என்ன செய்யணும், நலை இல்லாட்டி சும்மா இரு. அதிகாரத்தை பயன்படுத்த உனக்கு என்ன செய்ய முடியாது, எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. அதனால சில பேர் அறிவு இல்லாமல் என்ன செய்யறாங்கடா, சரியா மார்க்கெட் செல்லாம இது மாதிரி பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வெயில் அடிச்சா எப்பவாறு வெயில் அடிக்குதுமா, மழை பெஞ்சா என்ன எப்பவாறு மழைமா, அது ஒரு வகை. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, காலம் நானாக இருக்கிறேன், லா தசுப்புத்தஹர், காலத்தை திட்ட வேண்டாம், நான் தான் காலம், எனக்கு தெரியும்டா எப்போது மழையை வர வைக்கணும், எப்போது கொழும்புல இருந்து மழை அகற்ற வேண்டும் எனக்கு தெரியும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போது இந்த பகுதிகளில் மழை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அல்லாஹுடைய காலம் மாறி மாறி வரும் என்றாங்க. இந்த மழை காலத்தில் சில பேர் மார்க்கம் அறியாமல் என்ன ஒரு நாசமாக போன மழை என்று திட்டுவதும் உண்டு. சில பேர் எப்பவாறு மழை பெஞ்சிக்கிட்டே இருப்போம், அது ஒரு வகை. ஏன்னா வெயில் அடித்தா எப்பவாறு வெயில் அடிக்குதுமா, மழை பெஞ்சா என்ன எப்பவாறு மழைமா, அது ஒரு வகை. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்ன, காலம் நானாக இருக்கிறேன், லா தசுப்புத்தஹர், காலத்தை திட்ட வேண்டாம், நான் தான் காலம், எனக்கு தெரியும்டா எப்போது மழையை வர வைக்கணும், எப்போது கொழும்புல இருந்து மழை அகற்ற வேண்டும் எனக்கு தெரியும். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, அல்லாஹும்ம சய்யிபன் ஆஃபியா, நல்ல மழையா ஆக்கியா அல்லாஹ், எனக்கு எதிரான மழையா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இது எனக்கு கெடுதியாக ஆக்காம கொஞ்சம் சுற்றுப்புறத்தில் மற்ற திசைக்கு திருப்பு என்று அடிமைத்தனமாக கேட்க வேண்டுமே ஒழிய உனக்கு அதிகார தோரணையில கேட்கக்கூடாது. என்ன மழையா அல்லாஹ் ஒரே பேரு, எப்ப பாரு நான் வெளியிறங்க கொள்ள மழை போறது, நான் அல்ல, நான் அப்படித்தான் செய்வேன், நீ யார் அடிமை, என்ன செய்யணும், நலை இல்லாட்டி சும்மா இரு. அதிகாரத்தை பயன்படுத்த உனக்கு என்ன செய்ய முடியாது, எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. அதனால சில பேர் அறிவு இல்லாமல் என்ன செய்யறாங்கடா, சரியா மார்க்கெட் செல்லாம இது மாதிரி பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சில எக்ஸ்கியூஸ், சில ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடுகளும் சில சலுகைகளும் தான் தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்க மழை அதிகமாக இருந்தால் மழை காலத்துல நீங்க உங்களுடைய கூடாரங்களுக்குள்ள தொழுங்கன்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டளை போட்டாங்க. உங்களுடைய வீடுகளையும் நீங்க தொழுகை அமைச்சுக் கொள்ளுங்க, சல்லூஃபி புயூத்திக்கும் அல்லது சல்லூஃபி ரிஹாலிக்கும் என்று முஅத்தினுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. வீட்டில் தொழுங்க. அதே நேரத்தில் மழை பெய்கிற காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வக்து தொழுகைகளை சேர்த்தும் தொழுது இருக்கிறார்கள். லொஹர் மஸர் மகரிப் இஷா, எந்த நேரத்தில் மழை பொழிகிறதோ அந்த நேரத்தில் சேர்த்து தொழுது. இப்படியான சலுகைகளை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தந்திருக்கிறாங்க. அதுலேயும் சில பேர் சொல்ல வேணும், ஏன்டா என்ன மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் நான் போவோம் பள்ளிக்கு நனைஞ்சிட்டு போவேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லை அந்த நன்மை அல்லாஹ் தருவான், நீங்க போய் ஜம்மு செஞ்சு சேர்த்து தொழலாம் என்று. இல்லை இல்லை அது நான் போவோம் பள்ளிக்கு என்று போறது, அப்போ அது அவருடைய இஷ்டம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சேர்த்து தொழுதாலும் அதே நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தெரியாத நன்மைகளா சகோதரர்களே? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சேர்த்து தொழுகைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். மழை காலங்களில் வரவே முடியாதுங்கிற சூழ்நிலையில வீடுகளையும் தொழுவதற்கு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்திருக்கிறாங்க. அதனால மார்க்கம் அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாக்கல் புரிவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.